என்னை மேம்படுத்தி கொண்டிருக்கும் தமிழுக்கும் இங்கு வந்துள்ள பெருந்தகைகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம் கலந்துரையாடலுக்கான ஒரு சிறுகதை நிகழ்வாக எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு கந்தர்வன் அவர்களுடைய சிறுகதை சீவன் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற சிறுகதை பார்க்க போகிறோம். முதல்ல கந்தர்வன் அவர்கள் அவங்களோட காலம் வந்து பார்த்திங்கன்னா 1944 2004 வரைக்கும் அவங்களுடைய காலகட்டம். கிட்டத்தட்ட 60 வருடங்களில் 62 சிறுகதைகளை அவர்கள் எழுதியிருக்காங்க. எனக்கான தலைப்பு சீவன் அப்படிங்கிற தலைப்பு தான். ஆனால் நான் படித்ததுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து ஒரு 4-5 கதைகளை படிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு கதையுமே ஒரு வித்தியாசமான நம்ம தினமும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு கதையை அவர் வித்தியாசமான முறையில் சொல்லியிருக்க மாதிரி தான் எனக்கு பட்டது. இவரோட முதல் சிறுகதை சனிப்பினம் அப்படிங்கிறது, கடைசி சிறுகதை அவரும் பாவம் அப்படிங்கிற கதை. சனிப்பினம் அப்படிங்கிற கதையும் ரொம்ப நம்ம யதார்த்தமான வாழ்வியலில் நடக்கக்கூடிய கதையாக தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம கடந்து போயிடுறோம். அந்த நிகழ்வில் இருக்கிறவங்க அனுபவிக்கிறத வந்து இவர் அழகாக சொல்லியிருக்காரு. இவருடைய சிறுகதை தொகுப்புகள் பூவுக்கு கீழே, சாசனம், கொம்பன், ஒவ்வொரு கல்லாய், தண்ணீர், கவிதை தொகுப்புகள், கிளிசல்கள், மீசைகள், சிறைகள், கந்தர்வன் கவிதைகள், இதெல்லாம் இவருடைய படைப்புகளாக இருக்குது. இவருடைய படைப்புகளில் வந்து இடதுசாரிய கருத்துக்கள் அதிகமாக பார்க்கப்படுது. இவருடைய படைப்புகளில் முற்போக்கு தன்மையை அதிகமாக நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். சீவன் எடுத்துக்கிட்ட உடனே நமக்கு என்ன தோணுது? ஜீவன். அதாவது இங்கே வந்து வடமொழி சொல்ல தவிர்த்து சீவன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் கூழுப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வராங்க. கூழுப்பிள்ளை அப்படிங்கிறவங்க யாருன்னா, ஒரு ஊரில் ஒரு சிலை இருக்குது, முனியப்ப சாமி சிலை. நம்ம எல்லாருமே சின்ன வயசில் கேட்டு பழகின ஒரு கதை தான். எல்லா ஊர்லேயும் ஒரு எல்லை தெய்வம் இருக்கும். அந்த எல்லை தெய்வத்துக்குன்னு ஒரு கதை இருக்கும் இல்லைங்களா? அந்த கதையை வச்சு தான் இந்த சிறுகதை வந்து நகர்ந்து போயிட்டுருக்கு. முனியசாமி கோயில் ஒன்று இருக்குது. கோயில்னால் அது வந்து வறண்ட காடு, ஒரே ஒரு சிலை, அது பக்கத்தில் ஒரு அரச மரம். இதோட வம்சாவளி யாருன்னு பார்த்தோன்னா நம்ம கூழுப்பிள்ளை. அவங்க வம்சத்துக்கே வந்து முனியசாமி அப்படிங்கிற அந்த பரம்பரைக்கே பேர். கூழுப்பிள்ளைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அவங்களுக்கு இருக்க நிலத்தில் வந்து கேப்பை தான் அதிகமாக விளைவிப்பாங்க. என்னதான் இவங்களுக்கு அரிசி, சாப்பாடு, பாயாசம், வடைன்னு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு என்ன, ஒரு வேளை ஒரு கஞ்சியாவது குடிக்கணும், அதாவது கேப்பை கூழாவது குடித்தாதான் அவங்க வயிறு நிறையும். இப்படி அந்த ஊருக்கே வந்து காவல் தெய்வமாக இருக்கிற தெய்வம் முனியசாமி. அந்த சாமியே யாருக்கு? கூழுப்பிள்ளை வம்சத்துக்கு மட்டும்தான் அடங்கி போகுமா. இப்படியாக தான் கதை போயிட்டுருக்கு. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு கிறுக்கு பிச்சைக்காரன் வராரு. சரிங்களா? கிறுக்கு பிச்சைக்காரன்னா எப்படி இருப்பாங்கன்னு அவங்க ஊமைப்படுத்தியிருக்காங்கன்னா, சீழை பெண் உடம்பெல்லாம் ஒரு குளிக்காமல் ஒரு அழுக்கா அப்படியே வந்து இருக்கார். அந்த ஊரில் அந்த காட்டுப்பகுதிக்கு, அதாவது அந்த முனியசாமி சிலை இருக்கு இல்லைங்களா, அந்த சிலை பக்கமாக யாருமே போக மாட்டாங்க, போகவே பயப்படுவாங்களாம். அது இல்லாமல் ராத்திரி நேரங்களில் அந்த இடங்களுக்கு போக மக்கள் அவ்வளவு பயப்படுவாங்க. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், இந்த ஊர்லேருந்து இந்த சாமி வந்துச்சு, இப்படி தான் இந்த தெய்வம் வந்துச்சுன்னு. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும், ஒவ்வொரு சிறு தெய்வங்களுக்கும் நம்ம ஒவ்வொரு கதை வச்சுருப்போம் இல்லையா? அது மாதிரி இந்த தெய்வத்துக்கும் முனியசாமி இருக்கார் இல்லையா, கூழுப்பிள்ளை, அவருடைய தாத்தாவோட தாத்தா வந்து வேட்டைக்கு போகும்போது ஒரு நாள் என்ன ஆச்சாமா, தெய்வம் வந்து கண்ணில் தோன்றி, வேட்டைக்கு போன இடத்துல வேட்டைக்கு ஒன்றும் கிடைக்காதனால இவர் களைப்புற்று இருந்தார். அப்போ அந்த முனியசாமி தெய்வம் தோன்றி இவங்களை வந்துட்டு, என்னை கூட்டிகிட்டு போய் உன்னோட எல்லையில் வை, நான் உன் வம்சத்தையும் பார்த்துக்கிறேன், உன் ஊரையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிச்சான். அதை நம்பி இவர் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஊர் எல்லையில் வச்சதாகவும், அந்த சாமியை பார்த்து ஊர் மக்களே பயப்படுறதாகவும், ஆனால் அந்த சாமி வந்து இந்த குடும்பத்துக்கு மட்டும் அடங்கி போகிறதுமான ஒரு கதை போய்கிட்டு இருக்கு. அந்த ஊரில் இருக்கவங்க பெரியவங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு கதை சொல்லுவாங்க இல்லையா? அப்போ சொல்லும் போது ஒரு குழந்தை கூட அந்த கதையை கேட்காம வளர்ந்ததா சரித்திரமே இல்லையாம்மா. எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஊரில் இருக்கிற நைட்டில் வந்து, அதாவது இரவு நேரங்களில் வந்து முனியசாமி நடமாடுது, சோனு மழை பெஞ்சா முனியசாமி எச்சி துப்புது, இந்த மாதிரியே கொண்டு போயிருக்காங்க. குழந்தைங்க எல்லாமே அந்த முனியசாமியோட கனவுலையே தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. முனியசாமின்னா வானத்துக்கோ இறக்கும் பெரிய உருவமாக இருப்பார், ராத்திரி நேரங்களில் நம்மளை வேட்டையாட வருவார், இப்படியான கதைகள் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் கிறுக்கு பிச்சைக்காரன்னு குறிப்பிடுறாங்க.
ஒரு யாசகம் கேட்கிறவர் அந்த ஊருக்கு வராரு. வேற ஏதோ ஒரு ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு வந்து அவருக்கு வேற எந்த இடமும் தெரியல. அந்த முனியசாமி கோயில், அதாவது அந்த அங்க ஒரு அரச மரம் இருக்கும், அந்த அரச மரத்துக்கு அடியில் படுத்துக்கிறாரு. கூழு பிள்ளைக்கு அவரை பார்த்தாலே பிடிக்காது. ஏன்னா அவர் தெய்வமாக வழிபட்ட இடம், ஊரையே பயமூர்த்தி வச்சுருந்தாரு, இங்கே வந்தால் ஏதாவது ஆயிரும் அப்படின்னு. ஆனால் இந்த கிறுக்கு பிச்சைக்காரன் என்ன பண்ணுறானாமா, தன்னோட நிலையை மறந்து அங்கேயே எப்போ பாரு தூங்குறது, இது பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கான். அவனோட அன்றாட நிகழ்வு என்னன்னா, தினம் தினம் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் யாசகம் கேட்குறது. அம்மா கஞ்சி அப்படின்னு கேட்பாரு. கேட்டு கஞ்சி வந்து தர வரைக்கும் அந்த அலுமினிய தட்டை கையிலேயே வச்சிட்டு இருப்பாரு. கையில் நீங்கள் ஏதாவது பொருள் கொடுத்தா வாங்க மாட்டார். மாறா நீங்கள் அந்த தட்டில் தான் போடணும். தட்டில் வந்து இதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்க வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு நீராறு தண்ணி, அதாவது ஊரில் கஞ்சி தண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை கூட ஊற்றுவாங்க. அவருக்கு சரியாக பேசவும் வராது, கண்ணும் தெரியாது. அதனால் என்ன பண்ணுவார், ஏதாவது ஒன்று தட்டில் விழுந்தா போதும்னு வாங்கிட்டு வந்துடுவார். இந்த மாதிரி பழக்கம் கொண்டவர் தான் அந்த பிச்சைக்காரர். ஒரு நாள் என்ன ஆகுது, இதே நிகழ்வு போயிட்டே இருக்கும்போது அந்த ஊரில் இருக்கிற இளவட்டங்கள்லாம் சேர்ந்து தான் இவரை இந்த இடத்துல தங்க வச்சுருக்காங்க அப்படின்னு இளவட்டங்கள் மேலே கூழு பிள்ளைக்கு ஏற்கனவே ஒரு கோவம் இருந்தது. ஒரு நாள் கூழு பிள்ளை அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது இளவட்டங்கள் அங்கே நின்று பீடி குடிக்கிறதும் புத்தகம் படிக்கிறதும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா கூழு பிள்ளைக்கு அவங்கக்கிட்ட கோவத்தை காட்ட முடியாமல் என்ன பண்ணிடுறாரு, இந்த பிச்சைக்காரன் மேலே கோவத்தை காட்டி அவனை அடிக்கிறது, அவனோட பொருட்களெல்லாம் தூக்கி வீசுறதுன்னு பண்ணுறாங்க. அப்போ அந்த இளவட்டங்கள்லாம் சேர்ந்து இவரை தடுத்து வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சிடுறாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. தினமும் அன்றாடம் காலையில் எழுந்திரிச்சு ஒவ்வொரு வீடாக யாசகம் கேட்டு வருவார். யாசகம் வாங்கிட்டு போய் அந்த கோயிலுக்கடியில் உட்காந்து சாப்பிடுவார். இதுதான் நிகழ்வு. ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த ஊரில் மழை வேகமாக பெய்யுது, ரொம்ப சூறாவளி காற்று அடிக்குது. அப்போ ஒருத்தன் அந்த காட்டு வழியாக வந்தவர், கோயிலுக்கு கீழே இருக்க அரச மரம் ஆடிட்டுருக்கு, அதுக்கு கீழே அந்த பிச்சைக்காரன் வேற படுத்திருக்கான், ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எல்லாரும் ஓடிவாங்கன்னு கத்துறாங்க. எல்லாரும் ஓடி போகிறாங்க. அவசரத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் கூழு பிள்ளை ஆளாக ஓடி போகிறாரு, கோயிலுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோ அப்படின்ட்டு. கோயில்னா சிலை மட்டும்தான் இருக்குது, முனியப்ப சாமி சிலை மட்டும்தான். அப்போ அந்த வழியாக ஓடி முதல் ஆளாக போனவர் கூழு பிள்ளை. அங்கே போய் பார்த்தா காற்றுக்கு வேகமாக அந்த அரச மரம் இது மேலே விழுந்துருச்சு, சிலை மேலே விழுந்துருச்சு. சரிங்களா? ஆனால் இவர் என்ன ஆயிட்டாரு, அந்த பிச்சைக்காரர் எழுந்து பொறுமையாக வந்துட்டார். அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னார், அவனுக்கு சீவன் இருந்துச்சுப்பா, அதனால் எந்திரிச்சு போயிட்டாரு, அவனுக்கு சீவன் இருந்துச்சு எந்திரிச்சு போயிட்டாரு. அப்போ கூழு பிள்ளை இத்தனை நாளாக சொன்ன கதைகள் எல்லாமே முறிஞ்சு போச்சுங்களா? ஏன்னா தெய்வத்துக்கு உயிர் இருந்தது, இல்லை அது நடந்து வருது, வேட்டையாடுதுன்னு எல்லா கதையும் சொல்லிட்டு இருந்தாரு. ஊர் மக்கள் நம்பினாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த தெய்வம் அங்கேயே தான் உட்காந்துருக்கு, அதால் எதுவும் பண்ண முடியல. அந்த மரம் வந்து அந்த சிலை மேலே விழுந்து சிலை நொறுங்கி போச்சு. இப்படியான ஒரு கதை போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் மொத்தம் ஒரு 5 கதைகள் நான் இதில் படித்தேன், எனக்கு விருப்பமான கதைகள். அதையும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் படிங்க. சனிப்பிணம் அப்படிங்கிற ஒரு கதை. நம்ம எல்லாரும் பார்த்து பழகின விஷயம், சனி போனால் தனியாக போகாது அப்படிங்கிற ஒரு இதை கேட்டிருப்போம். நம்ம சனிக்கிழமை யாராவது தவறிட்டாங்கன்னா அவங்க கூடயே ஏதாவது ஒரு கோழியோ ஏதோ ஒன்று கொடுத்து விடுவோம் இல்லையா? அது சார்ந்து அதை மையமாக வச்சு எடுத்த கதை தான் இந்த சனிப்பிணம். இதில் வந்து ஆராயி அப்படின்னு ஒரு கிழவி இருப்பாங்க. அவங்களோட கணவர் வந்து நோய்வாய்ப்பட்டு கிடப்பார். அவருக்கு ரொம்ப நாளாக ஆசை, எப்படியாவது கோழி குழம்பு சாப்பிட்றணும் அப்படி சொல்லி. அவங்க வீட்டில் வளர்க்குற ஒரு கோழியை மட்டும் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நிலையில் வந்துட்டு அவங்கக்கிட்ட காசே இல்லாமல் போகும். அந்த கோழிகளெல்லாம் விற்று தான் அவங்க அடுத்த வேளை கஞ்சிக்கே குடிக்கணுன்ற நிலையில் அந்த ஒரு கோழியை மட்டும் தன் கணவருக்காக விட்டு வைப்பாங்க. கடைசியில் பார்த்தா அவர் இறந்து போயிடுவார். அவர் இறந்த உடனே அந்த கோழியவே அவர் கூட சனிக்கிழமை இறந்துருப்பார். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, அன்னைக்கே வந்து அவங்க கூட அதை கொடுத்து விடுற நிலை வந்திருக்கும். அதே மாதிரி காளிப்புள்ள, இந்த கதை எனக்கு ரொம்ப விருப்பமான கதையாக இருந்தது. ஒரு பெண்ணோட, அந்த காளிப்புள்ளங்கிறது ஒரு வயதான கிழவி தான். அவங்களோட தலைமுறையாக தன்னோட ஏக்கங்களை வந்து அவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு கிராமத்தில் தான் கல்யாணம் பண்ணுறாங்க, கணவனில் இறந்து போகிறாங்க, தனக்கான 2 குழந்தைங்க, பையன் பொண்ணு. ஆனால் பையன் மேலே விருப்பம் இல்லாமல் பிள்ளைய பொத்தி வளர்க்குறாங்க. அப்படி பொத்தி வளர்த்தும்
சரியான முறையில் திருமணம் செஞ்சு வைக்க முடியல. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அதையும் பொத்தி பொத்தி பார்க்குறாங்க, அதையும் சரியான முறையில் திருமணம் செஞ்சு வைக்க முடியல. கடைசியில் ஐயோ இந்த பொம்பளை போகிறப்பே வேண்டாம், ஒரு ஆண் குழந்தை பிறந்தா நான் நல்லா பார்த்துக்குவேன், கடைசியில் ஆண் குழந்தை பிறக்குது. இதெல்லாம் சொல்லிகிட்டே வரும்போது தன்னை பற்றின மறந்தே போயிடுறாங்க. நான் எப்படி, தனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இந்த காளி பிள்ளை மறந்து ஒரு நாள் அந்த புகைப்படம் எடுக்கிறவங்க அவங்க ஊருக்கு வராங்க. புகைப்படம் எடுத்தோடனே இந்த பாட்டி வாங்கிட்டு தன்னோட புகைப்படத்தை தான் பார்க்குறாங்க. அப்படி பார்த்தோன்னே அவங்க பேத்தி வந்து கேட்குறாங்க, நீ என்ன யாரையும் பார்க்காம உன்னை மட்டும் பார்க்குற? அங்கேயாவது அவங்க அவங்கள பார்க்க ஆரம்பித்தாங்க. எந்த இடத்துலையுமே அவங்க அவங்கள பார்க்கல. எப்போவுமே தான் பொண்ணு பேத்தி பேரன் இப்படி தான் பார்த்துட்டு இருந்துருக்குறாங்களே தவிர தன்னோட தலைமுறையை அடுத்த சந்ததியாவது சுதந்திரமாக இருக்கணும், தாம்பட்ட கஷ்டத்தை தன் தலைமுறை படக்கூடாதுன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு போகிற மாதிரி இந்த கதை இருக்கும். அதுவும் படித்து பாருங்கள். அடுத்து துண்டு. இது வந்து ஒரு சாதிய ரீதியான கதை தான். இதுவும் ரொம்ப அருமையான கதையாக இருந்தது. அதாவது ஒரு பண்ணையாள் வந்து துண்டு கட்டியிருக்காரு. இதுதான் அந்த கதை. பண்ணையாள்னா நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர ஆள் வந்து துண்டு கட்டியிருக்காரு. அதை வந்துட்டு ஒரு நாள் வேலைக்கு போகிறாரு, ஒரு நாள் பூரா வேலை இருக்குது. அந்த துண்டை எடுத்து தலையில் கட்டுறது, இடுப்பில் கட்டுறது, கையில் வைக்கிறது, இந்த மாதிரி செயலே போயிட்டுருக்கு. அடுத்த நாள் வேலைக்கு போகும்போது அவர் நினைக்கிறாரு, நம்ம ஏன் இந்த துண்டை எடுத்துகிட்டு போனோம், வேணான்னு வச்சுட்டு போயிடுறாரு. ஆனால் அந்த துண்டை வச்சுட்டு போனதை அந்த எஜமானால், அந்த அம்பலத்துக்காரரால் ஏற்றுக்க முடியல. அவன் துண்டு இல்லாமல் வந்திருக்கானே, தனக்கான மரியாதை குறையுதுன்னு அவர் யோசிக்கிறாரு. அதுவும் ரொம்ப அருமையான கதையாக இருந்தது. கடைசியாக அவரும் பாவம் அப்படிங்கிற ஒரு கதை. இதுவும் ரொம்ப அருமையான கதை தான். இவரோட கடைசி கதை, இவர் இறந்த பிறகு வெளியான சிறுகதை வந்து அவரும் பாவம். அதாவது ஒரு ப்ரொடக்ஷன், அதாவது சினிமா படம் தயாரிக்கிற இடம். அந்த இடத்துல வந்துட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, ப்ரொடியூசர். அவர் தான் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பணம் கொடுக்குறவங்க, அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு பணம் கொடுக்குறவர். ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு படம் நடந்துகிட்டே இருக்குது, படப்பிடிப்பு போயிட்டே இருக்குது. திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால நிறுத்தி வைக்கப்பட்டுருது. அவங்க கீழே வேலை செய்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்களால பணம் கொடுக்க முடியலை. அதனால் என்ன பண்ணுறாங்க, இனி அடுத்த நாள் வந்து தீபாவளி பண்டிகை வருது. அவங்க கீழே வேலை செய்கிறவங்க எல்லாரும் அந்த பண்டிகைக்கு அந்த பண்டிகைக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காக பணம் வேணும் அப்படின்னு இவர்கிட்ட வந்து பார்க்குறாங்க. இப்படி பார்க்கும்போது அவரால் பணம் தர முடியல. ஆனால் எப்படியோ புரட்டி கொடுத்துட்றாரு. அந்த பணத்தை வாங்கினவங்க யோசிக்கிறாங்க, அவரும் பாவம் தானே, ஏதோ தனக்கான சூழல் என்னென்னு தெரிஞ்சும் தனக்கு கீழே இருக்கவங்கள வந்துட்டு அவர் அனுசரித்து போயிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது. இவரோட கதைகள் எல்லாமே மிக அருமையான கதைகளாக இருந்தது. கண்டிப்பாக வாங்கி எல்லோரும் படிங்க. அப்புறம் இலக்கியங்களை பார்க்கும்போது நான் போன தடவை சொன்ன மாதிரியே எனக்கு எப்போவுமே ஒரு பிரமிப்பு. அது எப்படி எல்லா இலக்கியங்களும் நம்மளோட கதை கூட, நம்மளோட வாழ்க்கை கூடயே ஒன்றி போகுது. நம்ம சின்ன வயசில் கேட்ட கதைகள் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பெரிய இலக்கிய படைப்பாக வந்திருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி.